முத்து மீனா ஒரு ரோட்ல பாக்குறாரு. முத்து மீனாவை பார்த்தவனையும் மீனா மீனான்னு கூப்பிடுறாரு. ஆனா மீனா, ஐயோ உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறேன், என்னால உங்க முகத்தை பார்த்து பேச முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறாங்க. ஆனா முத்து விடாம ஓடி போய் மீனா மீனா நில்லுன்னு சொல்லிட்டு மீனாவை பிடிச்சி பேசுறாரு. ஏன் மீனா என்னை பார்த்து இப்படி பயந்து ஓடுற? நான் குடிக்கிறது ஒன்றும் இப்போ அப்போ கிடையாது, எத்தனையோ வாட்டி நிறையவே குடிச்சிட்டு வந்திருக்கேன், அதுக்கே நீ ஒன்றும் சொன்னதில்லை. ஆனா கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வந்ததுக்கு இதை ஒரு காரணமா வச்சு வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைச்சு நீ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. உடனே மீனா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஐயோ எப்படி நம்ம பண்ணதை அப்படியே கரெக்டா சொல்றாரு, எங்க நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறேங்க, அதனால தான் உங்களை பார்த்து என்னால் பேச முடியல, அதுக்காக தாங்க நான் இப்படிலாம் ஓடுறேன் அப்படின்ற மாதிரி சோகமா அப்படியே முத்துவை பாக்குறாங்க. உடனே முத்து சொல்றாரு, மீனா ஏதோ ஒன்று நீ மறைக்கிறியானான்னு தெரியல என்கிட்ட இருந்து, பாட்டி ஊருக்கு போனதுல இருந்து நீ ஒரு மாதிரி இருக்க, அந்த சாமியார் சொன்னதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, ஏன்னா சாமியார் சொன்னதுக்காக நீ மனசு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்ன பார்த்து நீ பயந்து ஓடுற அப்படின்னா என்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிக்கிட்டு என்ன பார்க்க முடியாம நீ ஓடுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி முத்து அப்படியே பேசுறாரு. உடனே மீனா வாயை திறக்கவே முடியல, நான் மனசுக்குள்ள படுற கஷ்டத்தை அப்படியே சொல்றாரு. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, நான் உண்மையை மறைக்கிறேங்க உங்ககிட்ட இருந்து, என்னால உங்களை பார்த்து பேச முடியலங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உடனே முத்து சொல்றாரு, மீனா நீ ஏதோ ஒன்று தப்பு பண்ற, ஆனா அது பார்லாமாக்கு இதை தெரியுமானான்னு தெரியல, பார்லாமா நீ வீட்டு விட்டு வெளில வந்தோடனையும் வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யுது, காலைல காஃபி போடுது, வீட்டை பெருக்குது, சமைக்கிறோமான்னு கேட்குது, நீ வீட்டை விட்டு வெளில போனோடனையும் பார்லாமா ரொம்ப சந்தோஷப்படுது, பார்லாமாக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுது, அவங்க லைஃப் பார்க்குறாங்க, நான் என் லைஃப்பை பார்க்குறேன் அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா ஏதோ என்கிட்ட நீ ஒன்று மறைக்கிற, எத்தனை நாளாக உங்க கூட நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இது முன்னாடி இப்படி பண்ணதே கிடையாது, ஏதோ என்னை பார்த்து பயப்படுற, என்கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது, அது என்ன என்கிட்ட சொல்லு அப்படின்றாருன்னு முத்து கேட்குறாரு. உடனே மீனா, உங்ககிட்ட நான் உண்மையை சொல்ல முடியாமல் தாங்க தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழறாங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு. உடனே முத்து கேட்குறேன், ஏன் மீனா இப்போ அழற, நான் ஒன்றுமே கேட்கவே இல்லையே, நீ ஏதோ ஒன்று மறைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதுக்காக ஏன் இப்படி அழற, அது ஏன் என்கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனா அப்போ தான் உண்மையை உடைக்கிறாங்க, எல்லா உண்மையும் தெரிஞ்சு எதுவுமே யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறேங்க அப்படின்றாங்க. உடனே முத்து கேட்குறாரு, என்ன மீனா சொல்கிற, என்ன உண்மை தெரியும், ஏன் சொல்ல முடியாமல் தவிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, எல்லாம் ரோகிணியோட விஷயம் தாங்க, ரோகிணிக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை தான் கிறிஷ், ரோகிணிக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் ஆகி அவர் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அடுத்ததாக தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வரும்போது ரோகிணி என்கிட்ட மிரட்டுறாங்க, நான் செத்துருவேன், நான் செத்துட்டா கிறிஷ் செத்துருவான், கிறிஷ் செத்துறா எங்கள் அம்மா செத்துருவாங்க, எல்லாரும் என்னை மிரட்டுறாங்க, என்னால் உண்மையை வெளியிலும் சொல்ல முடியல, உங்ககிட்ட நான் பொய்யான ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவும் முடியல, நான் இந்த சமயத்தில் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு உட்காந்து அழுகிறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறார், மீனா இவ்வளோ உண்மை தெரிஞ்சு நீ பார்லாமாவுக்கு போய் சப்போர்ட் பண்ணியிருக்க, பார்லாமா எப்போவுமே ஒரு ஃப்ராடு, அது உனக்கு நல்லாவே தெரியல, அது தான் நல்லா இருக்கணும்னு நினச்சா என்ன ஒன்றா பண்ணும் பார்த்தல, நீ வீட்டில் உண்மையை சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு நீ இங்கே வந்திருக்க, ஆனால் பார்லாமா அங்கே எல்லாருக்கும் சந்தோஷமாக காஃபி போட்டு கொடுக்குறது என்னென்னவோ சந்தோஷமாக இருக்குது, நீ ஏன் மீனா இவ்வளோ முட்டாளாக இருக்க அப்படின்ற மாதிரி முத்து திட்டுறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் அப்போ கூட சரி உண்மையை சொல்லலாம்னு நினச்சிட்டேங்க, ஆனால் இருந்தாலும் ரோகிணி வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து இன்னொரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் நினைக்கும் போது அந்த வாழ்க்கையிலையும் பிரச்சனை, நிறைய பிரச்சனை நிலைகளை தாண்டி வந்திருக்காங்க, அதை நினச்சி அவங்க ரொம்ப அழுதாங்க, அதனால தாங்க என்னால் உண்மையை சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா பார்லாமா போய் நம்புற பத்தியா, பார்லாமா நினச்சதுலாம் ஒரு நாளைக்கு 10 கதையை சொல்லும், மற்றவங்களையும் நம்ப வைக்கும், அந்த அளவுக்கு திறமை இருக்குது, ஆனால் அதை போய் நம்பிட்டு பார்லாமாவுக்காக நீ இருக்க பத்தியா, சே மீனா நீ உண்மையாக அறிவாளியை நினச்ச, இந்த விஷயத்தில் உன்னை முட்டாளாகி இடைஞ்சிச்சு பார்லாமா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உன்னை மீனா சொல்கிறாங்க, எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க, என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல, அதனால தாங்க இப்படி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. மீனா இப்போவே வா, எல்லா உண்மையை சொல்லியே ஆகணும், இந்த உண்மை மறைக்கிறது உனக்கு மட்டும் ஆபத்து இல்லை, நம்ம வீட்டுக்கே ஆபத்து, பார்லாமா இவ்வளோ பொய் சொல்லி வாழுதுன்னா அது வேற என்ன ஒன்றா பண்ணும், வா உண்மையை சொல்லலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் முத்து மீனா வீட்டுக்கு போயிட்டு எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டவனையும் அப்படியே அண்ணாமலை அப்படியே உட்காந்துறாரு. விஜயா ஐயோ 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 என் பிள்ளைய நான் வாழ்க்கையை கெட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ள அடிச்சுக்கிறாங்க. உடனே மனோஜும் அழறாரு, அம்மா ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் வாழ்க்கையில் நல்லாதாம்மா படித்தேன், மற்றவங்கள மாதிரிலாம் நான் சுற்றிட்டு இல்லையாம்மா, எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடச்சிருக்கா, நான் சந்தோஷமாக இருந்தம்மா, ஆனால் ஏமா என்னை ரோகிணி இப்படிலாம் ஏமாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டுருக்காரு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பா ரோகிணி மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை, ஏதோ பணக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாங்க, சரி அதை கூட மன்னிச்சு ஏற்றுக்கிட்டோம், ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இன்னொரு கல்யாணம் பண்ணுறது தப்பே கிடையாது, ஆனால் அதை மறைச்சி தான் பையன் வீட்டுக்கு வரும்போது ஆன்ட்டின்னு கூப்பிட வச்சு, பா இப்படி ஒரு மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்ருதியும் சொல்கிறாங்க. எல்லாரும் சோகமாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க ரோகிணி நினச்சி, அப்படியே தலையில் கை வச்சுக்கிட்டு. இந்த விஷயம் தெரியாத ரோகிணி ஹாப்பியாக எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. இந்தாங்க சாப்பாடு எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன், மீனா தான் வீட்டில் இல்லைனாலும் நான் நல்லா பார்த்துக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா கோவப்பட்டு பலாரும் வந்து அரைக்கிறாங்க. என்ன ஆண்டி என்னாச்சு அப்படின்ற, என்ன ஆச்சா,
ஃப்ராடு உன்னை போய் நம்பின பாருடி. ச்சீ, நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் என்ன போய் ஏமாத்திருக்க. உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்கு குழந்த இருக்குது. ச்சே, நினச்சாலே அருவருப்பாக இருக்குடி. நீலாம் ஒரு பொண்ணாடி. உன்னை போய் மரும தள்ள தூக்கி வச்சு கொண்டா மாதிரி. ஐயோ, எனக்கே அருவருப்பாக இருக்கு. ச்சீ, இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கக்கூடாது. வெளில பொடி சொல்லிட்டு பலான்னு அடிக்கிறாங்க. இப்போ தான் மீனாவை பார்க்குறாங்க ரோகிணி. எல்லா உண்மையும் சொல்லிட்டுக்கிறாங்க போல மீனா அப்படின்ட்டு. உடனே மனோஜ் வந்து கேட்குறாரு, ரோகிணி, நான் உங்ககிட்ட எவ்வளோ உண்மையாக இருந்தேன், ஆனால் என்கிட்ட இவ்வளோ பொய்யா நடிக்க முடிஞ்சுது எப்படி அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் எல்லாமே உனக்காக தான் பண்ண மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ இன்னும் கேவலமான பொய் சொல்லிக்கிட்டு இருப்ப, அதை இன்னும் நம்பிட்டு உட்காந்துட்டு இருப்பனா, இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு தரதாரன்னு வெளில அமுச்சு விட்டுட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. ச்சே, இப்படி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மனோஜை கட்டிப்பிடிச்சி வராங்க விஜயா.